ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற இந்த கான்ஃப்ளிக்டை, இந்த போரை நீங்கள் சர்ஃபேஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா மிசைல் ஸ்ட்ரைக்ஸ், ரீட்டாலியேஷன், எஸ்கலேஷன் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்டையர் போருடைய கோர் என்னன்னா, இந்த போர் ஒரு நாட்டினை தோற்கடிக்க கிடையாது. ஒரு நாட்டின் இம்பார்ட்டன்ஸ், தான் ஒரு நாடு என்ற தன்மானம் இருக்கு பார்த்தீங்களா, அதையே அழிப்பதற்கான ஒரு போர். குறிப்பாக ஈரான் மாதிரியான ஒரு நாட்டின் ஸ்ட்ராட்டஜிக் ரெலவன்ஸையே ஜீரோ ஆக்குறது எப்படி பாசிபிள்னு, எப்படி செய்கிறது, எப்படி அழிக்கிறது, ஒரு நாட்டின் தன்மானத்தை, ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதையே அழிக்கிறதுக்காக செய்யப்படுகிற ஒரு ப்ராக்டிக்கல் ரியல் டைம் டெமான்ஸ்ட்ரேஷன், எக்ஸிக்யூஷன் தான் இந்த போர். இதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மொத்த சிக்கலையுமே ஒரு சிங்கிள் பேஜில் ஒரு மேப்பிங் செஞ்சு விஷுவலைஸ் செஞ்சு நாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஈரானுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா, அது தயாரிக்க போகிற நியூக்ளியர் பாம் கிடையாது. ஈரானின் மிலிட்டரி ஸ்ட்ரென்த்து கூட கிடையாது. அவனுடைய புவியியல் அமைப்பு, அவனுடைய ஜியோகிராஃபி, குறிப்பாக இந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெய்ட், உலகத்தில் நியர்லி 20% க்ரூட் ஆயில் இந்த நேரோ செக் பாயிண்டில் தான் பாஸ் ஆகுது. இதுதான் ஈரானின் அட்வான்டேஜ், ஈரானின் லெவரேஜ். இதுதான் ஈரானின் 50 வருடங்களாக அவர்கள் வைத்திருந்த ஒரு இன்விசிபிள் வெப்பன், உலகத்தில் யாருமே தயாராகாத வெப்பன், யாருமே ஒரு ஆபத்தாக பார்க்காத ஆயுதம். ஒரு சிங்கிள் புல்லட் கூட ஃபயர் பண்ணாமல் குளோபல் எக்கானமியை ஷேக் பண்ண முடியும் என்ற ஒரு பவர். இப்போ இந்த வார் அந்த லெவரேஜை டிஸ்மேண்டில், மொத்தமாக அழிப்பதற்காகத்தான் ஸ்லோலி மூவ் ஆகுது. டைரக்டாக யாருமே ஹார்மஸை அட்டாக் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, சரௌண்டிங் எனர்ஜி சிஸ்டம் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே டீஸ்டெபிளைஸ் பண்ணுறாங்க. அதில் தான் சவுத் பார்ட்ஸ் ஸ்ட்ரைக் நேற்று நடந்தது மிக முக்கியமான ஒரு க்ளூ, மிக முக்கியமான ஒரு கேம்பெயின். இது ஒரு சாதாரண கேஸ் ஃபீல்டு கிடையாது. இது உலகத்தில் லார்ஜஸ்ட் கேஸ் ரிசர்வ் சிஸ்டமில் மிகப்பெரிய ஒரு மேஜர் பகுதி. ஈரானின் கேஸ் ப்ரொடக்ஷனில் ரஃப்லி 1/3, 1/3 இதிலிருந்து தான் வருது. அந்த முதுகெலும்பையே அடித்தா என்ன ஆகும் சொல்லுங்க? கண்ட்ரி கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கலாம், ஈரான் மொத்தமாக அழியாமல் இருக்கலாம், ஆனால் அதனுடைய ப்ரெடிக்டபிலிட்டி போயிடும். ஒரு நாடு மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை போயிடும். அவனுடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை மண்ணா போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் தான் இஸ்ரேல் செய்த இந்த சவுத் பார்ட்ஸ் தாக்குதல். ஆனால் அதே நேரத்தில் ஈரான் என்ன பண்ணிச்சு பாருங்க. அவன் மிலிட்டரி பேஸை அடிக்கலை, நியூக்ளியர் சைட்ஸை அடிக்கலை, வேற விசித்திரமான எஸ்கலேஷன் எதுவுமே பண்ணல. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக அவனும் எனர்ஜி ரீட்டாலியேஷன், கத்தாருடைய எல்என்ஜி, சவுதியுடைய ரிஃபைனரி, யுஏஇயோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த தாக்குதல்களை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கு. பொதுவான ஒரு பிசிக்கல் பேட்டில் ஃபீல்டு, போர்க்களத்தில் இருந்து ஒரு குளோபல் சிஸ்டத்துக்கே ஷிஃப்ட் ஆகுது. ஏவுகணைகளில் இருந்து, மிசைலில் இருந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட். இதுதான் இந்த போரின் ரியல் டேர்னிங் பாயிண்ட். ஈரான் கத்தாரின் ராஸ்லஃபான் கேஸ் ரிஃபைனரி ஃபீல்டை அடிக்குது. சரி, இப்போ இந்த கத்தார் எல்என்ஜி மேலே அட்டாக் நடந்தது பார்த்தீங்களா, அதனுடைய விளைவுகளை கொஞ்சம் தனியாக பாருங்க. கத்தார் மொத்த உலகத்தின் எல்என்ஜி சப்ளைல ரஃப்லி 20% ஷேர் வச்சிருக்கு. ஒரே அட்டாக்ல, நேற்று நடந்த ஒரே ஒரு அட்டாக்ல கத்தாரின் 17% கேஸ் கெப்பாசிட்டி குறையுது. 12.8 மில்லியன் டன்ஸ் பெர் இயர் இம்பாக்ட். அதாவது இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு வருடத்துக்கு 12.8 மில்லியன் டன்ஸ் கேஸ் ப்ரொடக்ஷன் கத்தாருக்கு குறைஞ்சிருக்கு. இந்த 12.8 மில்லியன் டன்ஸ் கேஸ் ப்ரொடக்ஷன் ரிக்கவர் ஆகி பழையது மாதிரி கத்தார் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா மினிமம் 3 to 5 வருடங்கள் ஆகும் அப்படின்னு டேட்டா சொல்லுது. இது பல நாடுகளுடன் இவனுக்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் பிரேக் ஆகிறது, ஷிப்பிங் கமிட்மெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுது. யூரோப் மாதிரியான ரீஜன்ஸ் உடனே பேனிக் ஆகுது. ஜெர்மனி ஆல்ரெடி கேஸ் டிபெண்டன்சியில் கஷ்டப்படுது. ஜப்பான், சவுத் கொரியா எல்லாமே இம்போர்ட் ஹெவி எக்கானமிஸ். ஒரு அட்டாக் மொத்த உலகத்தின் மேனுஃபேக்சரிங் செயினில் பெரிய ரிப்பிள் எஃபெக்டையே கிரியேட் பண்ணுது. அதே நேரத்தில் ஹார்மஸ் இன்ஸ்டெபிலிட்டி பேரலா பில்ட் ஆகுது. டேங்கர்ஸ் மீது அட்டாக்ஸ், இன்சூரன்ஸ் பிரீமியம் ஸ்பைக்ஸ், ஷிப்பிங் ஹெசிடேஷன், எல்லா ரூட்ஸுமே டிலே. இது எல்லாம் சேர்ந்து
இப்போ மொத்த உலக சந்தைக்கே, மொத்த பொருளாதாரத்துக்கே ஒரு மெசேஜ் அனுப்புது. இந்த சோக் பாயிண்ட், இந்த ஹார்மஸ் சோக் பாயிண்ட் இனிமே ரிலையபிள் கிடையாது. ஹார்மஸ் என்ற ஒரு பாதையை அவன் ஆசைக்கு ஏற்றாற் போல ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குறுகிய பாதையை நம்பி தன்னுடைய நாட்டு மக்களின் வயிற்றில் அடிக்கக்கூடாது அப்படின்னு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுமே இப்போ ரியலைஸ் பண்ணுது. ஒவ்வொரு தலைவர்களும் ரியலைஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. அதனால தான் இன்னைக்கு ஆயில் பிரைஸ் சடன் ஜம்ப் $70 ரேஞ்சில் இருந்து இன்னைக்கு $100 ரேஞ்சுக்கு போயிடுச்சு. 110க்கு போயிடுச்சு. இது ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை டிராப் ஆனதுனால மட்டும் கிடையாது. இது எக்ஸ்பெக்டேஷன் பிரைசிங். உலக சந்தை ஃபியூச்சர் இன்ஸ்டெபிலிட்டியை கால்குலேட் பண்ணி ஆல்ரெடி அதை பிரைசிங் பண்ணுது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு சொன்ன ஒரு லைன் அவருடைய முழு கேமையே, இஸ்ரேலின் மொத்த விளையாட்டையே மொத்த உலகத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுது. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு February 28 ஈரானின் சுப்ரீம் லீடர் கமீனியை கொண்ட அடுத்த நிமிடமே ஒரு விஷயம் சொன்னார். அது இன்னைக்கு காலையில் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் திருப்பியும் சொல்கிறார். ஆமாம், அவர் இறந்துட்டாரு, அவருடைய ஆவி தான் இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தது. ஒரு சில பேர் இப்படியே எதையாச்சும் சொல்லிட்டு நடக்கிறது. சரி, அதை விடுங்க. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு February 28 ஈரானின் சுப்ரீம் லீடர் கமீனியை கொண்ட அடுத்த நிமிடமே ஒரு விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா? யாராவது அந்த ஸ்பீச்சை கேட்டிங்களா? அவர் சொல்கிறாரு, இந்த போர் முடியும் போது எங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. இந்த போர் முடியும் போது மிடில் ஈஸ்டிலேருந்து, அரபு நாடுகளிலிருந்து உலகத்துக்கு போகிற ஆயில் அண்ட் கேஸ், முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் இந்த சின்ன சோக் பாயிண்ட் ஹார்மஸை நம்பி இருக்காது. ஆஃப்டர் திஸ் வார் ஆயில் ரூட்ஸ் வில் பைபாஸ் ஹார்மஸ். இது ஒரு பொலிட்டிக்கல் டயலாக் மாதிரி எல்லாருக்கும் தோணலாம். ஆனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெக்ளரேஷன் மொத்த உலகத்துக்கு. அதாவது ஃபியூச்சரில் மிடில் ஈஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் யூரோப்புக்கு செல்லக்கூடிய பாதையவே டோட்டலாக ரீடிசைன் பண்ணணும், ரீடிசைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். புதிய பைப்லைன்ஸ் ஆல்டர்னேட் ரூட்ஸாக வரும். சவுதி அரேபியா ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இந்த முதல் தாக்குதல் நடந்த அன்னைக்கே புதிய பைப்லைன் 13-15 நாட்களில் முடிச்சாகணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் வழியாக மொத்த ஆயில் அண்ட் கேஸ் மெடிட்டரேனியன் ரீஜனுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் சவுதி டு ரெட் சி காரிடார்ஸ். இதுதான் நத்தன்யாகுவின் 40 வருட கனவு. இஸ்ரேலின் இது மாதிரியான சொபிஸ்டிகேட்டட் ஹைஸ்டேக் கனவுகள் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமான கனவு கிடையாது. இஸ்ரேலின் இந்த கனவுகள் பொதுமக்களுக்கான கனவுகள் கூட. அங்கே தான் இருக்கான் ஒவ்வொரு யூதனும். வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள். அரசியல்வாதிக்கு மட்டும் அல்லது டிப்ளமேட்ஸுக்கு மட்டும் கனவு கிடையாது. போர் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு தனி குடிமகனுக்கும் இந்த கனவு உண்டு இஸ்ரேலில். இங்கே பாருங்க, நாம் சொல்கிற இதெல்லாமே தியரிட்டிக்கல் டிஸ்கஷன் இல்லை. இது ஆல்ரெடி பிளானிங் ஸ்டேஜில் இருந்தது. இஸ்ரேலில் காலமாக இருந்தது. ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் இன்னொரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் கூட இந்த பிளான் அடுத்த 100 வருடம் வரைக்கும் இருக்கும், நிறைவேறுற வரைக்கும் இருக்கும். இந்த வார், இப்போ நடக்கக்கூடிய இந்த போர், இந்த கனவை அந்த ஹார்மஸ் டு அதர் ஆயில் அண்ட் கேஸ் ஆல்டர்னேட் ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆக்சிலரேட் பண்ணுது. அந்த டிரான்சிஷனை, அந்த ஹார்மஸ்லேருந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் வேறு வழியாக போக வேண்டிய அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அதை ரொம்ப வேகமாக நடத்தி காட்டுது இந்த போர். இதுக்கு வரலாற்றில் இந்த விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடியும் எக்ஸாம்பிள் இருக்குது. 1973 ஆயில் கிரைசிஸில் ஓபிஇசி சப்ளை கட் பண்ணின போது வெஸ்ட் எக்கானமிஸ் கொலாப்ஸ் ஆனது. அதில் அவங்க கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா, எனர்ஜி ஃப்ளோ கண்ட்ரோல் ஈக்குவல் டு பவர். இப்போ அந்த சேம் ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு சோக் பாயிண்ட் கிட்ட அந்த பவர் இருக்கக்கூடாது. சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகணும், டைவர்சிஃபைட் ஆகணும். அதனால தான் இந்த வாரில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பேலன்ஸ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஈரான் முழுக்க டிஸ்ட்ராய் ஆகலை, ஆனால் அதனுடைய கண்ட்ரோல் வீக்கன் ஆகுது. எனர்ஜி சிஸ்டம் மொத்தமாக முழுக்க கொலாப்ஸ் ஆகலை, ஆனால் அன்ஸ்டேபிள் ஆகுது. இது ஆக்சிடென்டல் கிடையாது, இது கேலிப்ரேட்டட் ப்ரெஷர், கோஆர்டினேட்டட் பிளான். ஈரானுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்றில் நீ ஒரு புதிய சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகணும், அடாப்ட் டு அ நியூ சிஸ்டம். இல்லையா, நீ ஐசோலேட் ஆகணும். அமெரிக்காவுடைய ரோல் இந்த போரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல். அஃபிஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் மிசைல்ஸ், நேவி, டெட்டரன்ஸ். இஸ்ரேலுடைய அப்ஜெக்டிவ்
டீப்பராக உள்ளே போகணும், ரெஜிமை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் ரீஷேப்பிங். இந்த 2 பேரலல் ட்ராக்ஸ் வந்து சேம் டிரெக்ஷனில் ஒரே திசையில் போகிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்களுடைய எண்டு கோலில் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் உண்டு. அதனால தான் இவங்களுடைய மெசேஜிங்கும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அமெரிக்கா பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும், இஸ்ரேல் பேசுகிறது ஒரே மாதிரி இருக்கும். ஒரு நாள் எஸ்கலேஷன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க, இன்னொரு நாள் ரெஸ்ட்ரெயின்ட் மாதிரி பேசுவாங்க. இது கன்ஃபியூஷன் கிடையாது, இது இவர்களுடைய லேயர்டு ஸ்ட்ராட்டஜி. சாண்ட்விச் மாதிரி, பட்டர் குக்கீஸ் மாதிரி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இந்த என்டையர் ஸ்டோரி இன்னொரு லேயருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா ஒரு கண்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ஸை, ஒரு கண்ட்ரியோடைய தன்மானத்தை, நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தையே அழிக்கிறது, எரேஸ் பண்ணணும்னா அவனுடைய புவியியல் அமைப்பை மட்டும் வீக்கன் பண்ணினா போதாது. அந்த நாட்டின் அரசு மற்றும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கைகளுக்கு நாம் இன்னும் கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுற ஒரு இன்டர்னல் நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்கணும். அதனால தான் கடந்த 2-3 நாட்களாக ட்ரம்ப்பும் சரி நத்தன்யாகவும் சரி இவங்க 2 பேரும் பேசக்கூடிய மிக முக்கியமான சிக்னல், இப்போ யார் ஈரானை ஆட்சி செய்கிறாங்கன்னே தெரியல. இப்போ ஈரானை யார் ஆட்சி செய்கிறாங்கன்னே தெரில. முஜ்தாபா எங்கே இருக்கானே தெரில. முஜ்தாபா ரஷ்யாவில் மூஞ்சியெல்லாம் ஷேப் ஆகி டிஃபார்ம் ஆகி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. புட்டின் வந்து அவனை ரேடார்லாம் ஆஃப் பண்ணி ஈரான்லேருந்து கடத்தி கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ அங்கே ஆட்சி செய்கிறது யாருன்னு தெரியல, அந்த நாட்டை யார் நடத்துகிறாங்கன்னு தெரியல. இப்படி நத்தன்யாகவும் சரி ட்ரம்ப்பும் சரி, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் சரி தொடர்ந்து இப்படி பேசுகிறாங்கன்னா இது வெறும் வார்த்தை கிடையாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரைக். ஏன்னா ஒரு ரெஜிமுடைய, ஒரு ஆட்சியுடைய அல்டிமேட் ஸ்ட்ரென்த் என்னன்னா அது இன்னும் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன். அதுலேயும் அந்த பெர்செப்ஷனை மக்களுக்கு கொடுக்குறது. அந்த பெர்செப்ஷன் உடஞ்சிச்சுன்னா அந்த ரெஜிம் ஃபிசிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது ஃபங்க்ஷனாக இருக்காது. அது வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு மரம் மாதிரி, ஆனால் உள்ள அது அழுகி நாசமாயிடுச்சு, அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுற ஒரு அனாலஜி. இது ரேண்டமாக ஒரு ரெட்டரிக் கிடையாது. பேட்டில் ஃபீல்ட் டேட்டா இதை சப்போர்ட் பண்ணுது. ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள், ஏர் டிஃபென்ஸ் ஆல்மோஸ்ட் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. இனிமே ஜென்மத்துக்கும் நியூக்ளியர் ஆயுதம் பற்றி இவன் யோசிக்கவே முடியாது. பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்டரிஸ் ஒன்று கூட கிடையாது. மொத்த ரேடார் நெட்வொர்க்கே கிரிப்பிள்டு. மிசைல் லான்ச்சர்ஸ் மெஜாரிட்டியாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. மிசைல் லான்ச்சர்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடியது, நீங்கள் நினைக்கலாம் இன்னும் மிசைல்ஸ் வந்துக்கிட்டு தானே இருக்குது. அது ஒரு கண்ட்ரோல்டு மிலிட்டரி அடிப்படையில் பண்ணக்கூடிய லான்ச் கிடையாது. அவன் கையில் ஆங்காங்கே கொஞ்சம் மிசைல்ஸ் மொத்தமாக மாட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அவனுங்க ரேண்டமாக லான்ச் பண்ணுறது தான் இந்த மிசைல். ஸோ மிசைல் லான்ச்சர்ஸ் வந்து மெஜாரிட்டியாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு, இல்லைன்னா டிசேபிள் ஆகிடுச்சு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஈரான் இன்னும் மிசைல் லான்ச் பண்ணுது, சைரன்ஸ் ஒலிக்குது, ஒரு சில அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் அது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் கமாண்ட் ஸ்ட்ரக்சரில் இருந்து வரக்கூடிய மிசைல்ஸ் கிடையாது. இட்ஸ் அ ஃப்ராக்மெண்டட் நோட்ஸில் இருந்து ஆங்காங்கே பிரிஞ்சு நாசமாக கிடக்கிற அந்த கிறுக்கு பயில்க அனுப்புகிற மிசைல்ஸ் தான் இந்த மிசைல்ஸ். வேட்டையாடப்பட்ட ஒரு நிலையிலிருந்து பெரிய அடிப்பட்ட நாய் வந்து குறைக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு தாக்குதல். அதனால தான் இந்த டேமேஜ் கிரியேட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது, ஆனால் சஸ்டெயின்டு டெட்டரன்ஸ் கிடையாது. இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ், கேப்பபிலிட்டி வெஸ் கண்ட்ரோல். இதே நேரம் இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரே சைடில் அப்சல்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸ், யுரேனியம் என்ரிச் பண்ண முடியாது, மிசைல் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு சைடில் அன்சர்டனிட்டி. எப்படி இவங்களே சொல்கிறாங்க, ரெஜிம் சர்வைவ் ஆகலாம், சொல்ல முடியாது, கிரவுண்ட் அட்டாக் நடந்தாலும் நடக்கும், ரெஜிம் கொலாப்ஸ் ஆகணும்னா மக்களே ஆக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டையும் பேசுகிறானுங்க. அவனுக்கு அது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, அந்த ஆயுதம் கிடையாது, இந்த ஆயுதம் கிடையாது. 100 தலைவர்கள் 150 தலைவர்களில் ஃபஸ்ட்டு லேயர் தலைவர்கள் போனாங்க, அப்புறம் 2வது முறை மீட் பண்ணாங்க, அவனுங்களையும் காலி பண்ணோம். அப்புறம் அவனுங்க காலி பண்ண போகிறது 3வது செட்டு தலைவர்கள் வந்து மீட் பண்ணானுங்க, அவனுங்களையும் காலி பண்ணோம். 4வது செட்டு வந்து வரணுமா வேண்டாமா, எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கிறானுங்க. இப்படின்னு ஒரு பக்கம் ஈரானை பற்றி அவனுக்கு அது இல்லை இது இல்லை அது போச்சு இது போச்சுன்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் சொல்ல முடியாது, ரெஜிம் சர்வைவ் ஆகலாம், நாங்கள் கிரவுண்ட் அட்டாக் பண்ணாலும் பண்ணுவோம்,
ரெஜிம் கொலாப்ஸ் ஆகணும்னா ஈரான் மக்கள் தான் அதை பண்ணணும், நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் அதுக்குள்ள கண்டிஷனை தான், மக்களுக்கு நல்ல ஒரு சிச்சுவேஷனை தான் உருவாக்க முடியும் அப்படின்னு ரெண்டையுமே சொல்கிறாங்க. யார்? அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி. இது கன்ஃபியூஷன் கிடையாது. இதுக்கு பேர் தான் லேயர்டு மெசேஜிங். எனிமிக்கு பயத்தை அவனுக்குள்ளேயே வர வச்சு அவனுக்கே ஒரு டவுட் வரணும், அவனுடைய அலைஸுக்கு டைரக்ஷன் இருக்கக்கூடாது. இதே நேரம் அமெரிக்க சைடில் ஒரு டோன் என்னது, டீக்ரேட் ஆகிடுச்சு பட் நாட் கொலாப்ஸ், ரீபில்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது அர்த்தம் என்ன? பேட்டில் ஃபீல்டில் ஒரு மாதிரி இருந்தாலும் எண்டு கேம் வந்து அவனுடைய இமேஜினேஷன் வேறு. அதனால தான் இந்த சவுத் பார்ட்ஸ் மாதிரி ஸ்ட்ரைக் வந்து ஒரு சிக்னல், அதே நேரம் ரிஸ்ட்ரெயின்ட்டும் ஒரு சிக்னல். பார்த்து பண்ணலாம். அதாவது எஸ்கலேஷன் ஒரு பக்கம், கண்டெய்ன்மெண்ட் இன்னொரு பக்கம், ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது. ஸோ இது கோல்டு வார் மாதிரி ஒரு டைரக்டான போர் கிடையாது. இது வந்து சிஸ்டம் வீக்கனிங், பெர்செப்ஷன் ஷேப்பிங், அப்புறம் கிராஜுவல் எரோஷன். இதே நேரம் எனர்ஜி தேட்டரில் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. கல்ஃப் எனர்ஜி அசெட்ஸ் மீது ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஹார்மஸ் ஸ்ட்ரைட்ஸில் டேங்கர்ஸோடைய இன்செக்யூரிட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்சூரன்ஸ் ஸ்பைக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஷிப்பிங் ஹெசிடேட் பண்ணுறானுங்க. யாரும் போக முடியாதுன்னு இல்லை, யாருக்கும் போக விருப்பம் இல்லை, பயம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மெசேஜ் என்னான்னு, மொத்த உலகத்துக்கே ஹார்மஸ் வந்து இனிமேல் ஒரு ஸ்டேபிளான சோக் பாயிண்ட் கிடையாது. நீ இப்போ போக முடியாமல் இருக்கிறது வேற, பட் வருங்காலத்தில் இந்த ஹார்மஸை வந்து நீ வந்து ஒரு சோக் பாயிண்டாக, உனக்கு ஒரு பேசேஜாக, ஒரு 2 ட்ராக் தாங்க, 2 லைன் தான். இதை வந்து நீ நம்பி இருக்காத. இனிமே இது ஸ்டேபிள் சோக் பாயிண்ட் இல்லை. அதனால தான் நீ ஆல்டர்னேட் காரிடார்ஸ் ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசுகிறானுங்க. இன்றைக்கி அரேபியன் பெனிசுலா வழியாக மெடிட்டரேனியன் ஆக்சஸ் கிடைக்கும். இதன் அர்த்தம் என்னன்னா, ஈரானுடைய பிக்கஸ்ட் லெவரேஜ் அந்த ஜியாகிரபி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ரிடண்டன்ட் ஆகுது, தேவையில்லாத விஷயமாயுது. சவுதி அரேபியா அவனுக்கு ஏத்தாப்பில் ஒரு பைப் லைனு, இஸ்ரேல் அவனுக்கு ஏத்தாப்பில் ஒரு பைப் லைனு, கல்ஃபில் இருக்கக்கூடிய கத்தார், யுஏஇ, குவைத், பஹ்ரைன் எல்லாருமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நம்பாமல், சரியா, இஸ்ரேல் வழியாக மெடிட்டரேனியனோட ஆக்சஸ் கிடச்சிருச்சுன்னா, யூரோப்புக்கு போக முடிஞ்சிருச்சுன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தேவையில்லை. அதாவது அவனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த புவியியல் அமைப்பால் உள்ள அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்காது. அது நடக்கும்போது, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஈரான் இருக்கும், ஆனால் ஈரான் வந்து யாருக்குமே தேவைப்பட மாட்டான். அவனுடைய மொத்த இம்பார்ட்டன்ஸுமே, அவனுடைய புவியியல் அமைப்பால் அவனுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இம்பார்ட்டன்ஸ், அது டிஸப்பியர் ஆகும். இதுதான் இந்த வாரோடைய டீப்பஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. என்ன லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது மணி, ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் வில். அதாவது இன்னைக்கு அமெரிக்காவே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபண்டிங் கேட்குறாங்க. $200 பில்லியன்ஸ் அடுத்த ஒரு சில வாரங்களுக்காக கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கே எதிர்ப்பு இருக்குது. அவ்வளவு பணமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, போருக்கு 2 முகங்கள் இருக்குது. ஒன்று வந்து பேட்டில் ஃபீல்டு, போர்க்களம். இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல். போர்க்களம், பேட்டில் ஃபீல்டு வந்து எனிமிக்கு எதிராக, இன்னொன்று வந்து டைமுக்கு எதிராக. அதாவது எவ்வளவு நாள் போர் பண்ண முடியும், டைமுக்கு எதிராக போய்கிட்டே இருக்கிற மாதிரி. இதை ஹிஸ்டரி, வரலாற்றில் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வியட்நாம், ஈராக், ஆப்கானிஸ்தான் எல்லாமே வந்து அரசியலுக்கு எதிராக, டைமுக்கு எதிராக வேற வழி இல்லாமல் தோற்ற போர். நெப்போலியன் சொன்ன மாதிரி மாரல் ஃபேக்டர்ஸுக்கு இருக்க பவர் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸை விட ரொம்ப அதிகம். அதாவது பெர்செப்ஷன், பேஷியன்ஸ், யூனிட்டி, லெஜிட்டிமசி, இதுதான் ஃபைனல் அவுட்கம். ஒரு போருடைய ஃபைனல் அவுட்கம்மை டிசைட் பண்ணக்கூடியது. எவ்வளவு நாள் பொறுமையாக இருக்க முடியும், எவ்வளவு நாள் ஒற்றுமையாக இருக்க முடியும், எவ்வளவு நாள் ஜென்யூனாக லெஜிட்டிமேட்டாக இருக்க முடியும். மொத்த உலகத்துடைய பெர்செப்ஷன் என்ன, அந்த நாட்டுக்குள்ளேயே, அமெரிக்காவுக்குள்ளேயே அல்லது இஸ்ரேலுக்குள்ளேயே பெர்செப்ஷன் என்ன, எதிர்க்கட்சி என்ன சொல்கிறான், மக்கள் என்ன சொல்கிறாங்க, அடுத்த வர்ற எலெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பெர்செப்ஷன், பேஷியன்ஸ், யூனிட்டி, லெஜிட்டிமசி, ஜென்யூன் அப்படின்னு நிறைய விஷயங்கள். அதுக்கு தான் நெப்போலியன் சொல்கிறாரு, மாரல் ஃபேக்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய படை, அது எல்லாத்தையும் விட மாரல் ஃபேக்டர்ஸுக்கு தான் பவர் அதிகம். அதனால தான் இன்றைக்கி இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சிங்கிள் தீம் இருக்குது. அமெரிக்கா சைடில் ஃபண்டிங் ஹெசிடேஷன், யூரோப் சைடில்
காஷியஸ் ஸ்டாண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருக்காங்க. போர்க்களத்தில் ப்ராக்சிஸ் வந்து இன்னும் தாக்குதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெசபல்லா. இதெல்லாம் பார்த்தா ஒரே ஒரு உண்மை, இந்த வார் ஆயுதம் பற்றிய அல்லது மிசைல்ஸ் பற்றிய விஷயமே கிடையாது. இது கண்ட்ரோல் பற்றிய விஷயம். ஒரு ரெஜிம் இன்னும் ஒரு நாட்டை கவர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற நேரம். ரெஜிம் உண்மையிலே இருக்கா? மொஜிதாபி ஒரு பகற்கனவா? இந்த கேள்விக்கான பதில் எப்போ இல்லை நோ அப்படின்னு ஒரு பதில் வருதோ, அந்த கவர்ன் பண்ண முடியாது, அங்கே ரெஜிம் இல்லை, தலைவன் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை, கண்ட்ரோலே கிடையாது அப்படிங்கிற விஷயம் எப்போ வெளியே வருதோ அந்த நிமிஷமே திஸ் ஈரான் ரெஜிம் வில் ஃபால். இட் ஃபெயில்ஸ், ரெஜிம் ஃபெயில்ஸ். அந்த நேரத்தில் மிசைல்ஸ் இருக்கலாம், ஈவன் இஃப் மிசைல்ஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட். அதனால தான் நான் சொல்கிறேன், மிசைல் சவுண்டு கேட்கலாம். மிசைல் சவுண்டு கேட்குறது ஒரு லேயர் மட்டும்தான். அதுக்கு கீழே ஒரு பெரிய சிஸ்டமே ரீடிசைன் பண்ணப்படுது. அந்த சிஸ்டம் ரீடிசைன் மட்டும் கிடையாது, ஒரு ரெஜிம் கொலாப்ஸ் பெர்செப்ஷன் உருவாக்குற ப்ராசஸ் நடக்குது. நீங்கள் இதை வாரன்னு பார்த்தீங்கன்னா அது பொதுவாக நீங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள், நியூஸ். நீங்கள் இதை கண்ட்ரோல் மற்றும் ரெலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஹிஸ்டரி. இதுதான் இந்த மொமெண்ட்டோடைய வெயிட், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை புரிஞ்சுக்கிறவங்க அடுத்த 10 வருடத்துக்கு உலகம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்காதவங்க இன்னும் ஹெட்லைன்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை ஏதோ ஒரு டீ கடையில் இருந்துட்டு யாருமே படிக்காத ஊடகத்தில் எவனுக்குமே புரியாத வீடியோவை பார்த்துக்கிட்டு, ஏஐ கிரியேட் பண்ண வீடியோவை பார்த்துக்கிட்டு இதுதான் உலகம், இதுதான் தாக்குதல், சரியா? ஈரான்லேருந்து வர்ற ஈரான் வந்து இப்போ வந்து இந்த நாடே வந்து பல வருடங்களாக டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்த நாடு. மக்கள் வந்து அவனுக்கு அங்கே உள்ளேயே பார்க்குற செய்திகள் தான் உலகம். இப்போ கூட இன்டர்நெட் கிடையாது. ஸோ நாம் சொன்ன இந்த டீப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை புரிஞ்சுக்கிறவங்க அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த உலகம் 10-15 வருடத்துக்கு அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். புரியாதவங்க இன்னும் எவனோ போடுற ஹெட்லைன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இஸ்ரேல் இந்த லேயரை எப்படி டேக்கிள் பண்ணுறான்? ஈரான் வந்து இந்த லேயரில் ஒரு ட்ராப்பில் மாட்டுமா மாட்டாதா? ஏற்கனவே மாட்டிட்டானா? மொஜ்தாபா உண்மையிலேயே உயிரோடு இருக்கானா? அங்கே ரெஜிம் கொலாப்ஸ் ஆகிடுச்சா? மொசாட் வந்து உள்ளே போய் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு கமாண்டர்ஸும், ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர்ஸும், ஈரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கமாண்டர்ஸும், ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் மொசாட்டுக்கிட்ட காலில் விழுந்துற மாதிரி கெஞ்சி எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, நாங்கள் ஏற்கனவே செத்தவங்க மாதிரி இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நீ வேற எங்களை தண்டிக்கலாம், எங்களை வந்து டார்கெட் பண்ணுற அப்படின்னு பேசுகிற, நீங்கள் வந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு மொசாட்டுக்கிட்ட சொல்லக்கூடிய டேட்டா எல்லாமே இப்போ அமெரிக்கா கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் கேதர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு ரெஜிம் விழுது அப்படின்னு இல்லை. ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு சோக் பாயிண்ட்டை உலகத்தில் இனிமே எவனுமே நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் இந்தியா. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் அண்ட் கின்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த வார் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பார்த்துக்குங்க, my dear friends. நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை எப்படி பத்திரமா கவனமாக பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க, சரியா? தேங்க்யூ ஸோ மச்.